வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா முருகா என்று என்னை கூப்பிடும்போது நான் உன் கண்முன்னை வென்று தோன்றிடுவேன். என் பிள்ளையே, இந்த முருகனின் யுகம் ஆரம்பித்து விட்டது. என் கொடி பறக்கும் நேரம் வந்து விட்டது. இனி என் செல்ல பிள்ளைகள் ஏற்றத்தை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. எந்த ஒரு வெற்றி செய்திக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ, எந்த நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தாயோ, இந்த கந்தனை கதிர்வேலனை நீ அழைத்து கொண்டிருந்தாயோ, அதற்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் பிறப்பித்து உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் முத்துக்குமரன் அல்லவா? இதோ உனக்கான வெற்றி செய்தி எப்படி கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இந்த முருகன் என்று சொல்லும் போது உன் உள்ளம் உருகி கண்களில் கசிந்துருகி நீ வடித்து கொண்டு இருக்கும் கண்களின் வழியே உன் கருமாவை நான் கரைத்து கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்த ஏக்கம் எனக்கு தெரியாமல் இல்லை. இந்த ஐயனின் கடைக்கண் பார்வை உன்னிடம் இங்கு வந்தடைந்து விட்டது. இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கத்தான் போகிறது. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கத்தான் போகிறது. என் பிள்ளையே, சந்தோஷத்தின் தருணத்தை விட்டுவிட்டு அங்கே சென்று விட்டால் நன்றாக இருக்குமா, இங்கே சென்று விட்டால் நன்றாக இருக்குமா என்று உன் மனம் ஒரு இடத்தில் நிலையாக இல்லாமல் இங்கு பதற்றப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த பதற்றத்திற்கும் கவலைக்கும் இடையிலே நான் உனக்கு நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்து உனக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருந்து உன் வாழ்க்கையின் தன்மையை உனக்கு புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்ற மாற்றத்தையும் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது இந்த முருகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் குழப்பத்தை வைத்து கொண்டு என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று தெரியாமல் அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்காதே. அந்த வருத்தங்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கையின் நிழலாக நான் உன் கூடவே பயணித்து உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக உன் மனதிற்குள் தீராத வருத்தத்தை இங்கு வைத்து கொண்டிருக்கின்றாய்? உன் வருத்தத்திற்கான காரணம் நான் அறிந்ததுதான். அதனால் அந்த காரணத்தை தேடிக்கொண்டே போகாது. அந்த வருத்தத்தை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த விஷயத்தில் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நிரந்தரமாக்கவும் நிலையான முடிவானதாக்க மாற்றவும் இந்த அப்பன் முருகனானவன் நான் உனக்காக அதை சொல்லிவிட்டேன். இனி என் பக்கத்தில் இருந்துவிட்ட பிறகும் உன்னை ஒவ்வொரு முறையும் ஆறுதல் படித்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது, ஏது நடந்து கொண்டு இருக்கின்றது, இனி என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்பதை புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எந்த ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வெற்றியே நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வைத்து கொண்டு இருக்கின்றேன் அப்பனே என்று என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் நீ எதற்காக என் பிள்ளையே இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? உன் சந்தோஷ தருணத்தில் பல பேர் உன் கூட இருக்காமல் இருக்கலாம். ஆனால் உன் கூட இருப்பது நான் ஒருவனாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தாதே. எல்லாவற்றையும் என்னப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் மட்டும் உன் வாழ்க்கையை இங்கு வழிநடத்தி கொண்டே இரு. என் பிள்ளையை, எந்த ஒரு விஷயத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு நிலையிலும் என் நிலை மாறா என் பிள்ளைக்கு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். கோபம் வேண்டாம். அதனால் உனக்கு ஒரு பலனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. உன்னை அறியாமலே உனக்குள் புகுந்து கொண்டு இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நினைத்துதானே உன் எதிர்காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கின்றாய். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. நான் தான் உனக்கு பதிலாக இங்கு வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? ரொம்ப நல்லதாகவே தான் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது.
உனக்கு பிடித்த ஒன்றைத்தான் உன் கையை விட்டு சென்று விட்டதோ என்று உன் மனம் வருந்த வேண்டாம். இந்த வேலவன் இருக்கும்போது, இந்த கந்தன் இருக்கும்போது அந்த அளவுக்கு உன் விதியை அங்கு வெல்ல முடியாமல் போய்விடுமோ என்று எண்ண வேண்டாம். உன் விதியை மதியால் வெல்லக்கூடிய சக்தியை நான் உன் கையிலே கொடுத்து விட்டேன். இனி நீ எப்படி அதிலிருந்து மீண்டு வருகிறாய், நீ எப்படி அதிலிருந்து வரப்போகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் தன்மை அடங்கியிருக்கின்றது. இந்த நிலைமையை மாற்றியமைத்து நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். இதுதான் மாறுதலுக்கான சரியான நேரம் என்று உன்னை தேடி வந்து விட்டேன். நீயே நினைக்காத அளவிற்கு உன் விதியின் மாறப்போகும் தருணத்தை நான் குறித்துவிட்ட பிறகு நீ இதற்காக மனம் வருத்தம் அடைகிறாய். உன்னை பற்றி இங்கு கவலைப்பட யாரும் இல்லை என்று தானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். உன்னை பற்றி கவலைப்படுவதற்கும் உன்னை பற்றி நீ கலக்கமடைவதற்கும் பொறுத்திருந்து பார் என் தங்கமே. உன் சோதனைகளை எல்லாம் தாண்டி, உன் வேதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது யார் ஒருவருக்காக நீ காத்து கொண்டு இருந்தாயோ, யார் ஒருவர் உனதாக வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காரோ அவரிடமிருந்து உன் வாழ்க்கையை நான் இங்கு மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான வெற்றியின் தருணத்தையும் தருவதற்காக முருகனானவன் என்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை கற்றது கல்லாதது என்று பிரித்து அதற்கிடையில் இடக்கின்ற விஷயத்தை உனக்கு சொல்லி வைத்து கொண்டு தானே இருக்கின்றார்கள். அதன் பிறகும் கற்றதையெல்லாம் விட்டுவிட்டு நீ பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி என்பதில் நீ தெளிவாக இரு. எந்த ஒன்றிற்காக நீ இவ்வளவு போராட்டம் அடைந்தாயோ அந்த ஒன்றை உன்னருகில் இருந்து கழுத்தினை தாங்குவாற் போல உன் வெற்றியின் சுவாசத்தை பரிசவிக்க இங்கு காத்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி என் பிள்ளைகள் மன விரும்பிய வெற்றியாகத்தான் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் சரி, இந்த ஐயன் முருகன் மீது வைத்திருக்க நம்பிக்கையை மட்டும் வீண் போகாது என்று நினைத்துக்கொள். வெறும் தண்ணீரில் எழுதியது இல்லை, என்னை முழுவதுமாக நம்பு. இது உனக்கான சத்திய வார்த்தை. இது என்னை எப்போதுமே பொய்த்தது இல்லை. என் மீது நம்பிக்கை இருப்பதால் இதை கேட்டுவிட்டு சற்று அமைதியாக இரு என் தங்கமே. உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வருகின்ற சோதனைகளை எல்லாம் நீ எளிதாக கடந்து வரத்தான் போகிறாய். எந்த ஒரு வெற்றி செய்திக்காக நீ காத்திருந்தாயோ அந்த வெற்றி செய்தியால் உன் உள்ளமும் இல்லமும் அங்கு களைப்பாறுதல் பெறத்தான் போகிறது. என் தங்கமே, உனக்கு இந்த நிலையிலும் என் நிலை மாறாது நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். எனக்காக யாரும் இல்லை என்பதை விட எனக்காக என்னையன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் தெளிவாக இரு. என்னை தஞ்சமடைந்த பின் நீ யாரிடம் கையேந்து நிலை போகவே வேண்டாம். யாரிடமும் இங்கு அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை என்று சொல்லவும் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு நல்வாய்ப்பை கிட்டுவது நானாகத்தான் இருக்க போகும் போது என் மனதிற்குள் எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா? அதன் பிறகும் நீ ஏதேதோ நினைத்து கொண்டும் ஏதேதோ வைத்து கொண்டும் உன் மனதிற்குள் ஏதே ஒன்றை இல்லை என்று யோசித்து கொண்டும் நீ இருந்து விட்டு பார் என் பிள்ளையே. இனி நீ நிம்மதியாக உறக்கம் கொள்ளும் தருணத்தை தான் உனக்காக உருவாக்குவதற்காக இந்த ஐயன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு காரணம் இல்லாமல் எல்லா செயலும் இங்கு இறங்காது. அப்படி என்றால் இனி நீ எடுத்து வைக்கின்ற அடிக்கு நியாயத்தின் தர்மத்தின் கொடுத்து உனக்கான நல்லதொரு மாறிவை தருவதற்கும் இந்த கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நிச்சயம் உனக்கு எது வேண்டுமோ அதை தருவது என்று உறுதியேற்ற பிறகு மற்றதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே, தயங்கிவிடாதே.
இத்துணை சொந்தங்கள் உன்னை சுற்றமும் சூழமும் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனது நீ நேசிப்பவரிடமிருந்து அந்த எதிர்பார்த்த முடிவை தான் பெற்றுக்கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவு எடுத்துவிட்ட பிறகும் நல்லதுதான் இங்கு நடக்கும். நல்லதுதான் இங்கு உனக்கு கிடைக்கும். நீ நினைத்தது தான் இங்கு பலிக்கப் போகிறது. வெற்றி உன்னை தேடி வரும். யாம் இருக்க பயமே.